எந்த வசனத்தை ஓதி அது எங்களுக்கு உணர்வை ஏற்படுத்தி ஹிதாயத்தை ஏற்படுத்தினாலும் அதனது மறுபக்கங்களை மறந்துவிடக்கூடாது. உதாரணமாக அல்லாஹு தாலா உபகாரம் செய்யக்கூடியவர்களோடு இருக்கிறாண்டு வசனத்தை ஓதி எங்களுக்கு உணர்வு வருகின்ற நேரத்தில் நம்ம தொழாமலாக இருப்போம், நோன்பு வைக்காமல் இருப்போம், அல்லது உபகாரத்தை மறுத்த பல கட்டங்கள் எங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். அப்போ நினைச்சு பாருங்க, இதெல்லாம் தான் மறந்துடுவோம். இந்த மூணை என்ன செஞ்சிருவோம், மறந்து விட்டு தான் இந்த வசனத்தை நம்ம என்ன செய்வோம், ஓதுவோம். இப்போ அல்லாஹு தாலா அந்த வசனத்தை சொல்லுகிற நேரத்தில் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு பூரணத்துவம் இருப்பதை தான் அல்லாஹு தாலா சொல்றான். பூரணத்துவம்னா மனிதன் லெவல்ல நீங்க 5 நேரம் தொழாமல் இருக்கிறீர்கள் என்றதனால இதிலிருந்து வெளியே போகலாம். 5 நேரம் தொழாமல் இருப்பவர் என்பதனால நீங்க இந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம், வெளியே போகலாம். அல்லது நோன்பை நீங்க விட்டு விட்டு பிடிப்பவர் என்பதனால இந்த முஹ்சின் என்ற வார்த்தையிலிருந்து நீங்க என்ன செய்யலாம், வெளியேறலாம். அல்லது வேறு வேறு நிராகரிப்புகள், நீங்க ஊருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய நல்ல மனிதராக இருப்பீங்க, தாயோடு 10 வருஷம் பேசாம இருப்பீங்க. அப்ப எப்படி நீங்க முஹ்சின் என்ற பட்டத்துக்குள்ள வரலாம், நீங்க வராமல் என்ன செய்யலாம், போகலாம். அடுத்த பகுதிகள் எல்லாம் நினைச்சு பாருங்க, நல்ல உபகாரம் உள்ள சிரித்த பண்பாடுள்ள மனிதராக நீங்க இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு குர்ஆன் வசனம் வருது, என்னது, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நல்ல குணத்திலே இருக்கிறீர்கள், உங்களை அள வைக்கும். நீங்க நல்ல என்னது கனிவான முறையில் பழகுறீங்க, பொறுமையா இருக்கிறீங்க, விட்டு கொடுக்குறீங்க, மக்களுடைய விமர்சனம் எல்லாம் தாங்கிக் கொள்றீங்க. அந்த நேரத்தில் இந்த குர்ஆன் வசனம் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களோட உள்ளத்தை அதை என்ன செய்யும், உணர்ச்சிப்படுத்தும். ஆனா வீட்டுக்குள்ள படுமோசமான ஆளா இருக்கிறீங்க. இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்பது உங்களை எப்படி நல்ல ஒரு உணர்வை தருவது சரியோ, அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு பகுதி இருக்குது, இதில் நான் முழுசானவன் அல்ல என்ற உணர்வை சேர்த்து என்ன செய்யணும், அது தர வேண்டும். எனவே விதிகளை புரிகிற நேரத்தில் அடுத்த மற்ற மைனஸான பகுதிகளை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நிறைய பேர் அதை விட்டுறாங்க. குர்ஆன் வசனம் எனக்கு வழிகாட்டுதுன்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார், அவர்கிட்ட பேசுகிற நேரத்தில் எங்களுக்கு என்ன விளங்குன்னா தொழுகையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் குர்ஆன் வசனத்துடைய உணர்ச்சியோடு பேசிக்கிட்டு இருப்பாரு. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு அறிவை எனக்கு தந்திருக்கிறான மாதிரி நேர்வழியோட பேசிட்டு இருப்பாரு. ஆனால் தொழுகை புறவு பார்த்துக்கொள்வோம், என்ன அதை புறவு பார்த்துக்கொண்டு பேசிட்டு இருப்பார். எப்படி இருக்கிறது இது? அப்போ இது உண்மையிலேயே மூமின்களுடைய பண்புகள் அல்லாஹு தாலா சொல்ற நேரத்தில் தொழுகை அவர்கள் பேணி வருவார்கள் என்று சொல்றான், முடிக்க கொலையும் அதை சொல்றான், அல்லது அமானிதங்களை பேணி வருவார்கள் என்று சொல்றான். அதே போல கற்பை பேணி கொள்வார். சிலர் தர்மத்தில் அஹ்லாக்கில் நல்ல முறையில் இருக்கிறான், ஒழுக்கத்தில் மிக மோசமானவராக என்ன செய்யறான், இருக்கிறான், கெட்ட கெட்ட வாழ்க்கையோடு வாழக்கூடியவனாக இருக்கிறான். அவரும் தன்னை எப்படி உணர்றாரு, நீங்கள் நல்ல பண்புகளில் இருக்கிறீர்கள். இது அவர்கிட்ட சொன்னா அல்லாஹு தாலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன், அல்லாஹு தாலா எல்லா பாவங்களையும் என்னது மன்னிப்பவன் என்று அந்த வசனத்தை தனக்கு ஆறுதலாக எடுத்துக்கிறாரு. இவருக்கு எப்படி குர்ஆன் வழிகாட்டும், இவருக்கு எப்படி வழிகாட்டும்? அப்ப தனக்கு நல்லதை மட்டுமே குர்ஆனில் எடுக்கக்கூடியவர், தன்னை எச்சரிக்கின்ற உணர்வு இல்லாமல் போகின்றவர் ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.